இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 8 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஒரே வாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எல்லோரும் ஆர்வமாய் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோட ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அன்பாக எம்மை அழைக்கிறது, அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள சொல்லுகிறது, அன்பாக வாழ சொல்லுகிறது. அன்பு 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 மட்டுமே எமது வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை என்பதையும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு எங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்குது, அது எவ்வளவுக்கு முக்கியமானது, அதால எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் என்னென்ன என்று அன்பு எங்களோடு இருக்குமானால் நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவும் நிச்சயமாக உறுதியா இருக்கும் என்றதை இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் வாழுகிற இந்த உலகங்கள் மாறலாம். சில நேரம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஏது கதைப்பாங்க என்ற எண்ணத்தோட இன்றைக்கு எங்களை பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கும் பல விஷயங்கள் நாளைக்கு இல்லாமல் போகலாம். மனுஷர்களோட அறிவு வளரலாம், ஆனால் அது முழுமையானதல்ல. திறமைகள் இருக்கலாம், ஆனால் காலம் அவற்றை வாங்கி போக செய்துவிடும். செல்வம், பதவி, புகழ் இன்றைக்கு வரும், நாளைக்கு இல்லாம போயிடும். அதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அதுதான் அன்பு. அன்பு என்றது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு வாழ்க்கை. நாங்க பேசும் வார்த்தைகள்ல, செய்கிற செயல்கள்ல, மற்றவர்களிடம் காட்டும் இரக்கத்துல அன்பு வெளிப்படும். சில நேரங்கள்ல நாங்க பெரிய சாதனைகள் செய்ய முடியாத அளவுக்கு எங்களோட வலிமை இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு ஆறுதலான வார்த்தை பேச எங்களால முடியும். ஒருவருடைய கண்ணீரை துடைக்க எங்களால முடியும். ஒருவருக்கு நம்பிக்கையற்ற மனதிற்கு உற்சாகம் கொடுக்க எங்களால முடியும். ஆண்டவர் அதற்கெல்லாம் எங்களுக்கு வல்லமையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மையான அன்புன்ற வெளிப்பாடு. இன்றைக்கு உங்களோட வீட்டில், வேலை செய்கிற இடங்கள்ல, நீங்க கல்வி கற்கிற இடங்கள்ல, இப்படி யார் யாரெல்லாம் அன்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ, நீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, அது ஏதாவது ஒன்று நீங்க அவங்களுக்கு செஞ்சு பாருங்களேன். அவர்களுடைய நாளை நீங்க மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை நிறைந்தவராக இருப்பீங்க. உங்களுடைய அந்த ஒரு நல்ல வெளிப்பாடு அவர்களுடைய நாளையும் மாற்றிவிடும். அதனால இந்த புதிய நாள்ல நாங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவோம். கோபத்தை விட அன்பை தேர்ந்தெடுங்க. கோபப்படுறதால என்ன நடக்க போகுது? ஒருவரை இழந்து போவோம். எங்களை நாங்களே கெட்டவங்களாக்கி கொள்ளுவோம். இது மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. அதனால அன்பு மட்டும் தேர்ந்தெடுங்க. வெறுப்பை விட மன்னிப்பை தேர்ந்தெடுங்க. சுயநலத்தை விட பிறருக்கான அக்கறையை தேர்ந்தெடுங்க. ஏனென்றா மனுஷர்கள் மாறி போகலாம், உலகம் மாறி போகலாம், ஆனால் அன்பால் செய்யப்பட்ட செயல்கள் ஆண்டவருடைய பார்வையில என்றென்றும் நிலைத்திருக்கும். இன்றைய நாளில் நீங்க சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்பை மட்டும் காட்டுங்க. அப்போது உங்களோட வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாறும், மற்றவர்களின் வாழ்க்கையும் ஒளிரும். ஆண்டவர் நீங்களும் அன்பாயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அடுத்தவர்களோடும் அன்பாக பழக வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவருடைய அன்பும் ஆசீரும் உங்களோடும் உங்களோட குடும்பத்தோடும் என்றும் எப்போதும் நிலையாயிருப்பதாக. ஆமேன்.